தற்போது ரேணுகுண்டா காவல் நிலையத்தில் இருந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களும் வேனில் ஏற்றிக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து அருகில் 12 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். அங்கே நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட இருப்பதாக ரேணுகுண்டா காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இதற்காக இங்கு இந்த ரேணுகுண்டா காவல்துறையில் சிறப்பு அதிரடிப்படை ஆயுதமேறிய காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் இருந்து ஏராளமான காவல்துறை வந்திருக்கிறார்கள். சற்று முன் டிஎஸ்பி நஞ்சுண்டப்பா வந்த பிறகு இந்த தமிழர்களை அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில் தொடங்கி தற்பொழுது அவர்கள் அந்த வேனில் ஏறக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திர அரசுடைய புதிய வன பாதுகாப்பு சட்டம் அவர்கள் மீது பாய்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு சார்பில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய உறவினர்கள் யாரும் வரவில்லை. அவர்களுடைய உடைமைகள் அவர்கள் கொண்டு வந்த துணி பைகள் மட்டும்தான் அவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்துச் செல்ல அவர்கள் கொண்டு வந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கின்றன. குறிப்பாக இந்த வேனில் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய 5வது அமர்வு நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். அங்கே நீதிபதி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் வழங்குவார் என்று இருக்கக்கூடிய போலீஸ் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான காவல்துறையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மப்தி ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அதிரடி பயிற்சி அந்த செம்மர கடத்தல் பிரிவு அதிவிரைவு படை காவல்துறையினர் ஆயுதமேந்திய காவல்துறையினர் இவர்களும் பயணிக்கிறார்கள். 32 பேரும் ஒரே வேனில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த வேன் என்பது திருப்பதியை நோக்கி செல்லும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எஸ்கார்ட்டாக 2 காவல்துறை ஜீப்புகளும் தயாராக இருக்கின்றன. அவர்களை திருப்பதி நீதிமன்றம் வரை அழைத்து செல்வதற்கு இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்திற்கு ஏராளமான மீடியாக்கள் ரேணுகுண்டா காவல் நிலையத்திலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 தினங்களுக்கு முன்பு அவர்கள் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அழைத்து செல்லப்பட்டிருந்தாலும் நேற்று மாலை தான் அவர்கள் மீது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் கைது செய்தோம் என்று நேற்று இந்த செய்தியாளர் சந்திப்பை சந்தித்த இவர் தெரிவித்திருந்தார், நஞ்சுண்டப்பா தெரிவித்தார். தற்பொழுது கூடுதலாக இன்னொரு வேனும் வரப்பட்டிருக்கிறது. 2 வேன்களில் பிரித்து செல்வதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதல் வேன் கிளம்பி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக 2வது வேன் மூலியமாக மீதி இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆந்திரா குறிப்பாக திருப்பதி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு நீதிபதி முன்பு அவர்கள் என்னென்ன வழக்கு பதிவு செய்யப்பட்ட தகவலை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு நீதிமன்ற காவல் வழங்கப்படும் என்று தெரிகிறது. ரமேஷ், இந்த விவகாரத்துல தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத விரிவா சொல்லுங்க. அதாவது இது ஒருத்தர் குற்றம் செய்திருப்பதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற விவரங்களில் அரசு என்பது தானாக முன் வருவதற்கு வாய்ப்பில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் முறையாக அந்த மாவட்டத்தை இப்ப திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த விசாரணையில் அவர்கள் ஒரு வருவாய்த்துறையை வைத்து விசாரணை செய்வார்கள். உண்மையிலேயே அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருக்கிறார்களா, அவர்கள் உண்மையிலேயே எந்த குற்றச்செயலும் ஈடுபடார்களா, வேற ஏஜென்ட்கள் மூலியமாக அழைத்து என்ற ஒரு ஆய்வை செய்து அவர்களுக்கு உண்மையிலேயே சில பேர் இதுல பெரியவர்கள் கூட பெரிய அளவிலான மாஃபியாக்கள் ஈடுபடுகிறார்கள். சில பிக் ஷாட் என்று சொல்லக்கூடியவர்களாக ஈடுபடுகிறார்கள். அவர்கள் தானாகவே வக்கீல் வைத்து தங்களுடைய சட்ட வழிகளை பார்ப்பார்கள். சிலர் எங்களால் முடியல, வேற ஒரு தொழிலுக்காக அழைச்சிட்டு போய் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அரசுக்கு முறையிடும் போதுதான் அரசு தானாக அரசு அதற்கு பிறகு நடவடிக்கைகளை எடுக்கும். அதற்கென்று சட்ட தீர்வு மையங்கள் இருக்கிறது, அரசு வழக்கறிஞர்கள் அதுக்கென்று இருக்கிறார்கள். அவர்களை பணிய வைத்து அதற்கு பிறகு அந்த தமிழக அரசு என்பது நடவடிக்கை இருக்கும். முதல் கட்டமாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் அவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடும் பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பிரிவில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. காயத்ரி, ரமேஷ், இதுவரைக்கும் எத்தனை பேர் வேனில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலைப்படி எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? மீதம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதாவது 15 பேர் இதுவரை வேனில் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது. இன்னொரு வேன் தயாராக இருக்கிறது. அந்த வேன் மூலியமாக மற்ற உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று தெரிகிறது. நேற்று சொல்லும் பொழுது செய்தியாளர்களை சந்திப்ப டிஎஸ்பி என்ன சொன்னார்னா, நாளை 11 மணிக்கு நாங்க அழைச்சிட்டு போயிருவோம் சொன்னாரு. இருந்தாலும் தற்போது காலதாமதமாக 1 மணி நேரத்துக்கும் தாமதமாக தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கை என்பது எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இவர்கள் கிட்டத்தட்ட 40 மணி நேரத்திற்கு மேலாகவே ஒரே ஒரு சிறிய அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்ய தரப்படவில்லை.
முறையாக கழிப்பிட வசதிகள் கிடையாது. 40 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையிலே விசாரணையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிலருக்கு அடி துன்புறுத்தல் கூட நடத்தப்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவித்து நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு இது போன்ற ஒரு காவல் நிலையம். இந்த காவல் நிலையத்தில் இந்த 32 பேரை வைத்திருப்பதற்கான ஜெயில், அதாவது அந்த சிறைச்சாலைகள் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது நீதிபதி சனிக்கிழமை என்ற போதிலும் அவர்கள் நீதிமன்றத்தில் விடுமுறை நாள் என்றாலும் கூட அவர்களை நீதிபதியுடைய அனுமதி கேட்டு இந்த வழக்குக்காக மட்டும் பிரத்யேகமாக வரவழைத்து அவர்கள் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எத்தனை நாள் சிறை என்பது தெரிவிக்கப்படும். குறிப்பாக நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது டிஎஸ்பி ஒரு விஷயத்தை தெரிவித்தார். கடந்த மே மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. முன்பு கைது செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக ஒரு மாதத்திலோ அல்லது 14 நாளிலோ ஜாமீன் பிணையில் வந்து விடலாம். ஆனால் இந்த புதிய வன பாதுகாப்பு சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் குறிப்பாக அவர்களுக்கு பிணை கிடைப்பது ரொம்ப அரிதம். நான் பெயிலபிள் ஆக்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுடைய சட்டப்பிரிவுகளும் அவர்கள் மீது பாய்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைப்பதிலும் அதே போல கிடைப்பதில் வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதே போல தண்டனை என்பதும் அதிக அளவில் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை தண்டனை இருக்கும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக இதுல நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொன்னார், ஏற்கனவே 25 பேருக்கு மேல ஏற்கனவே அவருடைய கைரேகைகள் எங்களிடம் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே பலமுறை இங்கு வந்திருக்கிறார்கள், கட்டை வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த ஏற்கனவே அந்த 20 பேர் இறந்தாங்க. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் செம்மரக்கட்டத்தை வெட்டியதாக சொல்லி 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதே பகுதியை சேர்ந்தவர்கள் பக்கத்து ஏரியா, குறிப்பாக ஆரணி, பழவேடு, அந்த ஜமுனா மருத்து பகுதியை சேர்ந்தவர்களே வந்திருக்கிறார்கள். தங்கள் ஊரிலே இது போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் நடைபெற்று இருந்தும் கூட அந்த ஊரிலேயே தொடர்ந்து இது பேர் வந்திருக்கிறார்கள். தமிழக அரசு தான் தொடர்ச்சியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் இது குறித்து திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு ஆட்சியராக இருக்கக்கூடிய பழனி என்பதும் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, நாங்கள் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துதான் வருகிறோம். இது போன்றும் இது இருந்தாலும் இது போன்ற வேற ஒரு அரசியல், வேற ஒரு பின்புலங்கள் மூலியமாக, அதாவது மாபியாக்கள் மூலமாக, பெரிய இந்த செம்மர கடத்தல் பெரிய கும்பல் மூலியமாக இவர்கள் வழிகடா ஆக்கப்படுவதாகவும் அவர்கள் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசுடைய நலத்திட்டங்கள், குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள், சுய பயிற்சி, சுய வேலை பயிற்சி போன்ற பயிற்சிகள் எல்லாம் அந்த பகுதிகளில் கொடுத்து வருகிறோம். இருந்தாலும் இது போன்ற ஏஜென்ட்டுகள் தவறாக வழி நடத்துவதால் இது போன்ற தொழிலாளர்கள் பாதிப்பு உள்ளாவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மீதமுள்ள 15 தமிழர்களும் திருப்பதி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். காயத்ரி, ரமேஷ், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் காவலில் அடைக்கப்படுவார்களா? அதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்? காவல்துறையினர் தரப்பிலிருந்து அவர்களை விசாரணைக்காக எடுப்பதற்காக மனு கோர இருக்கிறார்களா? அது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது காவல்துறை இதில் ஒரு நீண்ட அறிக்கையை கடந்த 20-30 மணி நேரத்திற்கு முன்னாக அவர்கள் தயாரித்து விட்டார்கள். பல்வேறு விவரங்களை சேகரித்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து பல வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பியிடம் அவ்வப்போது தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது எங்களுடைய விசாரணை இந்த அளவிற்கு முடிந்து விட்டது, இவர்கள் ஏற்கனவே பல முறை குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதுபோல் கட்டை வெட்ட வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிலர் இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், வேற தொழிலுக்கு கூட வந்திருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் அரிசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 25 கிலோ அரிசி பைகளோடு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு கட்டை வெட்டுபவர்கள் அவ்வளவு தைரியமாக வரமாட்டார்கள். வேறு தொழிலுக்காக கூட வந்திருக்கலாம், திருப்பதி தரிசனத்துக்காக கூட வந்திருக்கலாம். இவர்களை முறையற்ற முறையில் காவல்துறை கைது செய்ய ஒரு சில பேர் தெரிவித்தாலும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுவது இவர்கள் மீது பலருக்கு ஏற்கனவே செம்மர கடத்தல் ஏற்கனவே வந்திருக்காங்க, அவங்க மேல வழக்கு இருக்கு என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை பெறப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய கைரேகைகள்லாம் நேற்று எடுக்கப்பட்டன, அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை போட்டோக்கள் எடுத்து அனைத்து காவல்துறைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் விசாரணையும் செய்து விட்டார்கள். இனிமேல் நீதிமன்ற நடவடிக்கை மட்டும்தான் இருக்கும். நீதிமன்ற சிறைகளில் அடைக்கப்படுவார்கள். அந்த ஆந்திர வன பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு அடைக்கப்பட்டால் அதற்கு பிறகு இவர்கள் நீதிபதி கேட்பார், இவர் நீங்களே வக்கீல் வச்சு வாதாட விரும்புகிறீங்களா, அரசுடைய உதவி தேவைப்படுதா என்று கேட்பார். அதன் அடிப்படையில் இந்த நீதிமன்ற விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும். காயத்ரி, ரமேஷ், இப்போ கைது செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் யார் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க, அவர்கள் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்றாங்க? அவர்கள் தரப்பில் இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா, பதில் சொல்றாங்களா, ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா? குறிப்பாக இந்த போன்ற விஷயங்கள் இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மலைவாழ் பகுதியை சேர்ந்த பழங்குடியின மக்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் சில பேருக்கு செல்போன் வசதி கூட இல்லாத பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர் குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழலும் இருக்கிறது. நமது செய்தியாளர்கள் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக சில பேர் தகவல் தெரிவிக்கப்பட்டதாலும் சிலர் அச்சப்படுகிறார்கள். ஒருவேளை நாமும் அங்க இந்த ரேணுகுண்டா பகுதிக்கு போனா நம்மளையும் காவல்துறை கைது செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு
பய உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு கூட அவர்களுக்கு அந்த சட்டம் சார்ந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கூட அவர்கள் இங்க ரேணுகுண்டாவுக்கோ திருப்பதிக்கோ உறவினர்கள் வராத ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது தாங்களும் சென்றால் தங்களையும் காவல்துறையினர் கைது செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது இருந்தாலும் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த சிறைக்கு சென்ற பிறகு வந்து பார்க்கலாம் என்ற தோணியில் இருப்பதாக நமக்கு கிடைத்த தகவல் மூலம் தெரிகின்றது. இப்ப குறிப்பாக இவர்கள் 3 சிறைக்கு அழைக்கப்பட்டார்கள். காளகஸ்தி, திருப்பதி போன்ற சிறைக்கு அனுப்பப்படும் போது அந்த சிறைக்கு போய் பார்ப்பதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப நம்ம கைது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவருக்குள்ளே ஒரு தெளிவில்லாம ஒரு போக்கு இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி.